பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. மாநில அரசுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னா மத்திய எந்த துறை ஒன்றும் பண்ண முடியாது. மாநில அரசு அப்ப மாநில அரசு 2 வருஷமா தலைமுறைவா இருக்கா, நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? நாங்க பாதுகாத்தோம் பாதுகாக்கலைங்கிறது எனக்கும் தெரியாது உமக்கும் தெரியாது. சும்மா எங்க நான் ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட, கொஞ்சம் மீசம் இருக்குங்க இல்ல, அந்த கேள்விக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஐயா, அப்ப தமிழக காவல்துறை என்னதான் பண்ணிட்டு தமிழக காவல்துறை சும்மா சட்டம் தெரியாம பேசுறீங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அவர் சட்டமா செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமறைவானதுக்கு திமுகவுடைய மறைமுகமான ஒத்துழைப்பு இல்லைன்னா 2 வருஷமெல்லாம் இந்த காலத்துல தலைமறைவா இருக்க 2 நாள்ல போய் கண்டுபிடிச்சு. மற்றவெல்லாம் மிருகங்கள். திமுகவுக்கு மட்டும் காலையில் தூங்க திமுக வாழ்க, தூங்கி எழுந்து முடிக்க உடனே கலைஞர் இது முதல்வர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க, இப்படி சொன்னா மிக சிறந்த அறிவாளி. செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அடிக்கிற கொள்ளையில் முக்கால்வாசி கொடுத்துடாரோ? இல்லை கேட்குறேன், வெளியே தெரிய வேண்டாம், கேட்குறேன், அதான் சொல்கிறேன். இல்லை கேட்குறேன்னு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் தடாரகிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நேற்று பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரினுடைய தம்பி பாத்தீங்கன்னா கோர்ட்ல கார்ல ரொம்ப தடபுடலா இறங்குறாரு. 2 வருடம் தலைமறைவு அப்படின்னு சொன்னவரு இப்படி இறங்குறாரு. இதை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இப்படி கேளுங்க நீங்க. அதாவது கோவலபுரத்திலிருந்தோ அல்லது அண்ணா அறிவாலயத்திலிருந்தோ நேரம் இறங்குறாரு நீதிமன்றத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா தலைமறைவுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ரகமான இந்த நவீன ரக இது இருக்கு இல்லையா, தொலைநுட்ப கருவிகள், இதன் மூலிமா யாருமே தலைமறைவே இருக்க முடியாது. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். காவல்துறை நினைச்சீங்கன்னா வித்தின் அதிகபட்சம் 1 வாரத்தில் பிடிச்சிடும், எப்படியாப்பட்ட குற்றவாளியும் பிடிச்சிடலாம். ஏன்னு சொன்னால் இப்போ ஒருத்தன் அவன் வீட்டிலேருந்து கடைசியாக எங்கே கிளம்பி போயிருக்கான், வலது பக்கம் போயிருக்கானா, இடது பக்கம் போயிருக்கானா, நேராக போயிருக்கானா, புரியுதுங்களா? அதை வாட்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் எங்கே இருக்கான்ற முதல் கொண்டு எடுத்தணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் தலைமுறை ஆகிட்டு நான் எப்படியாவது வேற ஒரு ஃபோனில் என் மனைவிக்கிட்ட பேசலாம், என் பிள்ளைங்கிட்ட பேசலாம், என்னுடைய நண்பர்கிட்ட பேசுவான். அப்போ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்ஸ் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபோனை நான் தூக்கி வீசிட்டா கூட, நான் வேற ஒரு ஃபோனில் பயன்படுத்தினா கூட அந்த ஃபோன் எங்கேருந்து வருது, யார் பேசுகிறா அப்படின்றது தகவலை எடுத்துடலாம். இப்படி தொலைநுட்ப இது வளர்ச்சி அடைஞ்ச இந்த நேரத்தில் 2 வருஷமாக தலைமறைவாக இருந்தாரான். இப்போ அப்படியே டிக்காக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இறங்கினாரான்னா நிச்சயம் ஒன்று கோபாலபுரத்தில் இருந்திருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அறிவாலயத்தில் இருந்திருக்கணும். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் நம்ம சொல்ல தோணுது. அது அண்ணன் தான் பதில் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டார் தலைமுறைவாக இருக்கும்போது. பாவம் ரோடு பிளாட்பாத்தில் தூங்கியிருக்காரு, தின்னால ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கியிருக்காரு, கோவிலுடைய அந்த வாசப்படில் தூங்கியிருக்காரு, பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னா கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 வருஷம் தலைமுறை சாப்பாட்டுக்கு என்ன, பூவாவுக்கு என்ன வழி? ஐயா, கோபாலபுரத்துல இருந்து டைரக்டா வழி அனுப்பி வச்சிருக்கீங்களா? எப்படி பார்த்தா அப்படிதான் தெரியுது, மக்களுடைய மனதும் அப்படிதான் தோணி இருக்கும். நிச்சயமா நாங்கள் கோபாலபுரத்துலேயும் அறிவாலயத்துலேயும் நாங்கள் ஒன்றும் லாட்ஜ் வச்சு நடத்தலை. 2வது குற்றவாளிகளுக்கு தங்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இடம் ப்ரொவைட் பண்ணலை. புரிஞ்சுக்கோங்க. அவர் குற்றவாளியாக நிரபராதியாங்கிறது நீதிமன்றம் தான் சொல்லணும். ஆனால் அவர் தலைமறைவானதுனால அது குற்றவாளின்னு சொல்கிறேன் நான். அவர் தலைமறைவாகினதுனால எங்களுடைய கண்ட்ரோல் கிடையாது. அவங்க இடியினுடைய கண்ட்ரோலு.
என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் அவரை வந்து மாநில அரசு நினைச்சதை பிடிக்க முடியும். மாநில அரசு இடி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இங்கே கூட பாருங்க, சிபிஐன்றோம், என்ஐஏன்றோம், யாருமே அவங்க பிடிக்க முடியாது. மாநில அரசுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னா மத்திய எந்த துறையும் ஒன்றும் பண்ண முடியாது. மாநில அரசு அப்ப மாநில அரசு ஒருத்தர் 2 வருஷமா தலைமுறைவா இருக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? எங்கள்கிட்ட அவங்க ஒத்துழைப்பு கேட்கலாம் சார். யார் ஒத்துழைப்பு கேட்கலாம் சார்? ஈடி வந்து நீங்க உங்ககிட்ட அது இந்த கடிதம் எழுதி தமிழ் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கேட்பாங்க? டிஜிபி கிட்ட லெட்டர் அமைச்சிருப்பாங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அப்படியே அதுதானே விடு அப்படின்னு சொல்லி போட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க திமுக தான் பாதுகாத்தது. நாங்க பாதுகாக்கலைங்கிறது எனக்கும் தெரியாது, உமக்கும் தெரியாது. சும்மா எங்க நான் கேட்கறேன், நான் ஒண்ணு கேட்கறேன் உங்ககிட்ட, கொஞ்சம் மீசம் இருக்குங்க இல்ல, அந்த கேள்விக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுங்க. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் திமுக முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், திமுகவுடைய முன்னோடிகள் எல்லாம் கொந்தளிச்சு போய் அப்படியே தெரியுது எழுதுறீங்க. ஒரு சாதாரணமான ஐடி ரைட்டு வந்ததுக்கு 50-100 பேர் வந்துட்டீங்க, அவங்க வீட்டாண்ட வந்து கலடா பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவர் அமலாக்கத்துறை கைது பண்ணும்போதும் அப்படி பண்ணீங்க. இன்னைக்கு வந்து கே.என். நேரு வீட்டு விஷயத்துலலாம் சைலண்ட் மூட்டில் இருக்கீங்க. நம்ம துரைமுருகன் வீட்டில் வந்து ரைடு விடும்போது சைலண்ட் மூட்டில் இருக்கீங்க. துரைமுருகனுடைய மகன் எம்பி, திமுக எம்பி கதிர் ஆனந்தரை கூட்டு போகும்போது சைலண்ட் மூட்டில் இருக்கீங்க. ஏன் அது ஒன்றும் புரியல. அப்போது திமுகவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து மூத்த தலைவர்னு சொன்னால் இவங்க தான். செந்தில் பாலாஜியாச்சும் அதிமுக இருந்துட்டு இப்போ இடையில வந்தவர். செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. அடிக்கிற கொள்ளையில் முக்கால்வாசி கொடுத்துறாரோ இல்லை கேட்குறேன், வெளியே தெரிய வேண்டாம், கேட்குறேன், ரகசியமா சொல்றேன். அதான் சொல்கிறேன், இல்லை கேட்குறேன்னு. உங்களுக்கு இதுதான் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா மனசாட்சியும் இல்லைங்கிறது இப்ப தாயா தெரியுது. அப்படியா? ஆமா, மனசாட்சியே இல்லாம கேட்குறீங்களே. நாங்க என்ன இந்த அரசாங்கம் நடத்துறது கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் நடக்குதா? மக்களுடைய சேவை செய்யறதுக்கு தாயா அரசு எல்லாமே நடக்குது. நீங்க ஏன் இந்த மாதிரி எங்களை இப்படி நடக்குதுமா? மக்களுடைய சேவை செய்யறது தான், மக்களுடைய சேவை தான் கேக்குறாங்கன்னா, ஐயா அவருக்கு தியாகி பட்டம்லாம் கொடுத்துங்க, அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு துணை தியாகி பட்டமாவது கொடுக்கலாம். அதெல்லாம் யாருக்கு என்ன கொடுக்கணும், எதை எப்படி செய்யணுங்கிறது எங்க கட்சி முதல்வருக்கு தெரியும். ஆகையினால இதெல்லாம் வந்து ஊடகத்தில் உட்காந்து நானோ அல்லது திரு தடா ரஹீம் அவர்களோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாரு. இப்பயும் கூட காவல்துறை பிடிக்கல. எந்த காவல்துறை? ஒன்றிய காவல்துறை பிடிக்கல. அது வந்து அவராக தான் சரண்டர் ஆகிறாரு. சரியா? அவரே சரண்டர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சீக்கிரமா அந்த வழக்கு முடிக்கணுங்கிறது. இல்லங்க ஐயா, தலைமறைவானவர் கார்ல வந்து பந்தோபஸ்து இறங்குறாரு. எப்படி அது சட்டெல்லாம் அயன் பண்ண சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வெள்ளைன்னு சொல்லுமா? ஒரு விஷயம், தலைமறைவுனா எப்படி? தலைமறைவா இருக்கவரு திரும்ப வீட்டுக்கு போயோ அல்லது இருக்கிற இடத்துக்கு துணியை கொண்டு வர சொல்லியோ குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு 2 வருஷமா சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாரா? 2 வருஷமா துணி போடாம நிர்வாணமா உட்காந்துட்டு இருப்பாரா? இல்ல தாடி மேச வச்சுக்கிட்டு சாமியார போய் உட்காந்துட்டு இருப்பாரா? அதெல்லாம் அந்த காலம். அப்ப எல்லா பந்தோபஸ்து கொடுத்துருக்கீங்க. எல்லா பந்தோபஸ்து நாங்க என்ன எனக்கு எப்படி வந்து பொம்பளை பிள்ளையா இருக்க நாங்க என்னத்துக்குமா பந்தோபஸ்து கொடுக்குறோம்? நாங்க எது கொடுக்குறோம்? ஐயா, அப்ப தமிழக காவல்துறை என்னதான் பண்ணிட்டு? தமிழக காவல்துறைக்கு சும்மா சட்டம் தெரியாம பேசுறீங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. சட்டமா தமிழ்நாடு காவல்துறைக்கும் அந்த தம்பியை பிடிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. மறுபடியும் அது வந்து ஒன்றிய அரசுடைய ஒன்றிய அமலாக்கத்துறை ஒன்றிய அரசு. ஆனா அந்த ஒன்றிய அரசு அவங்க காவல்துறையை வச்சுட்டு இல்ல, புரியுதுங்களா? காவல்துறை வச்சிருக்கிறது மாநில அரசு தான். அப்போ ஒன்றிய அரசு வந்து அந்த அமலாக்கத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா காவல்துறை துணையோடு தான் எடுக்க முடியும். இன்வெஸ்டிகேஷன் வேணா லோக்கல் போலீஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் அமலாக்கத்துறை தான் பண்ணும். ஆனால் பிடிக்கிறது இப்போ இல்லை, ஒரு இடத்துல அமலாக்கத்துறை விசாரணைக்கு போகுது, அங்கே யார் போவாங்க? போலீஸ் தான் போகும். எந்த போலீஸ் பந்தோபஸ்து போகுது? எந்த போலீஸ் போகும்? மத்திய அரசு போலீஸ். மத்திய அரசு படை எப்போ போகும்? அந்த ரைடு கூட எதுக்காக போவான்னு சொன்னீங்கன்னா, அது அரசியல் ரீதியா பெரிய தலைவர் திமுக தலைவர் இருக்காரு, அப்போ போலீஸ் வந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. ஏன்னா அதே மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் முதல்ல ஐடி ரைடு போகும்போது லோக்கல் போலீஸ் இருக்கும்போது போலீஸை தள்ளி விட்டு அந்த அமலாக்கத்துறை அடிக்கலாம் போனாங்களா இல்லையா திமுகக்காரங்க? அதனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், திமுக விஷயத்தில் யார் வீட்டில் ரைடு போனாலும் மத்திய பாதுகாப்பு இது வருது அவங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ இந்த இது இப்போ அவன் தலைமறைவானன்னு சொன்னால் அதுக்கு அவன் கண்டுபிடிக்க முடியல 2 வருஷமானு சொன்னால் அதுக்கு மாநில அரசு தான் குற்றம் சொல்லணும். அமலாக்கத்துறை வந்து அந்த வேலை செய்யாது.
இப்போ உதாரணத்துக்கு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் இந்த பவுடர் வழக்கில் வந்து தலைமறைவான போதைப் பொருள் தலைமறைவானவங்கள அப்போ அவனை வந்து தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்தில் மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு இருந்ததுனால உடனே கண்டுபிடிச்சாங்க, இல்லை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த அடிப்படை கூட அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணன் எப்படி தூக்கி எங்கள்கிட்ட கேட்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒன்றிய அரசு அந்த இடி வந்து அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஆள் வந்து கேட்கலன்னு ஆதாரத்தை என்ன காட்டுங்க. நீ கேட்கல, இது கேட்கல. நான் தான் சொல்றேனே, பப்ளிக்கா சொல்றேன். எங்கள்கிட்ட கேட்கல. என்ன கேட்கல? எங்கள்கிட்ட வந்து இது குற்றவாளியை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கல. கேட்டா பிடிச்சு கொடுத்தோம். சர்ச் பண்ணிருப்போம். சர்ச் பண்ணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு உத்தரவு வந்து நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லெட்டரே போகும். நீதிமன்றத்தின் மூலியமா ஒரு தேடப்படும் குற்றவாளி தான் இருந்தார். அப்போ அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அந்த லெட்டரே போகும். அடிப்படை கூட தெரியல. அண்ணனுக்கு பேராசிரியர் இருந்தாரா, துணை வேந்தரா இருந்தாரா, இவரெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அதெல்லாம் இவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் என்ன ஆயிருப்பாங்க பாவம். இங்க பாருங்க, தவறான தகவல்களை பரப்புறம் பண்ணாதீங்க. நீதிமன்றமே பண்ணா கூட தேடப்படும் குற்றவாளி நீதிமன்றம் அறிவிச்சா அந்த நீதிமன்றம் லெட்டர் எங்களுக்கு வருதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எங்களுக்கு வராது. ஏன்னா அந்த வழக்கு தொடுத்தது நாங்கள் இல்லை. அந்த வழக்கு தொடுத்தது ஒன்றிய அரசினுடைய ஈடி தான் வழக்கு தொடுக்குது. அப்போ வழக்கு ஈடிக்கு தான் போகும். அப்போ அந்த ஈடி எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் நீங்கள் அந்த மாதிரி சம்மன் நீதிமன்றம் வந்து அனுப்புறதுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதாவது ரெஸ்பாண்டட் பைன்னு முதல்ல வந்து டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இடி டிசிஆர் உயர் அதிகாரிகள், அதன் பிறகு தான் அந்த கடைசியாக தான் வந்து அந்த ஐஓ, அந்த அமலாக்கத்துறை ஐஓவுடைய இது வரும். இதில் எல்லாமே வந்து கமிஷனர், டிஜிபி எல்லாமே வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு லெட்டர் போகும். ஆமாம், அதுதான் ஒரு நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜர். அது இவர் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன அது பார்த்த லோக்கல் கேஸ்ல அப்படி இருக்கலாம் சார். லோக்கல்ல இருக்கக்கூடிய கேஸ்ல இப்ப நீங்களோ நானோ அமலாக்கத்துறை வானத்திலிருந்து குறிச்சதுல அதுவும் ஒரு சிஸ்டம் தானேங்க. அந்த சிஸ்டத்துக்குன்னு சில வழிமுறைகள், என்ன வழிமுறை சொல்லுங்க, எனக்கு தெரியாது. கேளுங்க, அட்வொகேட் இங்க பாருங்க. செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமறைவானதுக்கு திமுகவினுடைய மறைமுகமான ஒத்துழைப்பு இல்லைன்னா 2 வருஷமெல்லாம் இந்த காலத்துல தலைமறைவா இருக்க முடியாது. 2 நாள்ல தூக்கி கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா? அவங்க இந்த 2 வருஷமா அவங்க அண்ணன் கிட்ட பேசவே இல்லை, அவங்க குடும்பத்துல கொண்டாடி பிள்ளை கிட்ட பேசவே இல்லை. அவருடைய மனு வந்து தள்ளுபடி, ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யும் போது இவர் எப்படி வர்றாரு? கரெக்டா இல்ல, இப்போ வந்து எப்படின்னு சொன்னா பேசிட்டாங்க, டெல்லிக்கு போய் உட்காந்து பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு 2 பேருக்குள்ள. குறைந்தபட்சமா வந்து பேசிட்டாங்க. பேசிட்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சரண்டர் ஆவாரு. சரண்டரான உடனே ஜாமீன் கிடைக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்காக என்ன பண்ணாங்க, நூட்டு வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து இதுக்கு நாள் வந்து அந்த லாபியில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. இப்போ அந்த லாபி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எத்தனை கோடி கொடுத்து பண்ணியிருக்காங்களோ. அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்ததால இந்த மாற்றங்கள்லாம் சொல்ல வரீங்களா? டெல்லிக்கு அவர் வழக்கறிஞரை பார்க்க போனாரு. டெல்லிக்கு போனாருன்னா டெல்லிக்கு எதுக்கு போனாரு? அவர் கேஸ் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவருடைய வழக்கறிஞரை பார்த்து பேசுறதுக்காக டெல்லிக்கு போனாரு. இது தப்பா? என்னய்யா இது கூட தப்பாயா? அது எப்படி இரவோடு இரவா வந்து ஒரு அனுபவசாலியா இருக்கீங்க. இப்ப இப்படி பச்சை பிள்ளை மாதிரி திமுகவுடைய துரோகம் தெரியாம பாருங்க. துரோகம் சொன்னா எதையா துரோகம்? நாங்க பண்றது எல்லாமே பார்க்க போனாரா? அவர் வழக்கறிஞர் இங்க வர போறாரு, இவரு அங்க போனோம். இப்ப இந்த செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல கூட பாத்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் தானே, அதுவும் உயர்மட்ட இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளமே அதிகமா இருக்கும்ல. அப்ப அரசு இவ்வளவு சம்பளம் கொடுத்து அந்த கேஸ் இயக்குவதற்கான காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது மத்திய அமலாக்கத்துறை வந்து போட்டிருக்க வழக்கு. இப்போ இவங்க வந்து மாநில அரசு வழக்கறிஞர் வைக்கல. அவங்க செந்தில் பாலாஜி தரப்பில் தனியாக தான் வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. மாநில அரசு இப்போது இளங்கோவன், என்ஆர் இளங்கோவன் உட்பட, நெல்சன் உட்பட மூத்த வழக்கறிஞர்கள் தமிழக அரசு கைட்லைன் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் வழக்கறிஞர் தனியாக தான் வச்சுருக்காங்க. தனியாக தான் வைக்கணும். அது தமிழக அரசு வழக்கறிஞர் அதுக்கு ஆஜராக முடியாது. இப்ப அந்த வழக்கறிஞருக்கு அதிகபட்ச சம்பளம் அதிகமா இருக்கும்ல சார், எப்படி அவங்களுக்காக பேசுறவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் எப்படி கொடுக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. யாருக்கு? வழக்கறிஞருக்கு செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு மூலியமா சம்பளம் கொடுக்கணும்ல. இவ்வளவு பச்சை புள்ளியா இருந்துட்டு இவ்வளவு கேள்வி கேட்குற நீ? அண்ணன் மாதிரியே இருக்கேம்மா நீயும். அவங்களுக்கு இல்லாத காசாமா?
குறைஞ்சபட்சம் 5,000 to 10,000 கோடிக்கு அதிபதிக்குமா அவங்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10 கோடி வந்து வழக்குக்காக செலவு பண்றதெல்லாம் பிரமாணமே இல்லை. அப்படியே அவங்க கிட்ட இல்லைன்னா கூட முதல்வர் செலவு பண்ண போறாங்க, முதல்வர்கிட்ட இல்லைனாலும் துணை முதல்வர் பண்ண போறாங்க, துணை முதல்வர்கிட்ட இல்லைனாலும் அவங்க ஆளு காட்டுற அண்ணன் மாதிரி 10-100 பேர் இருக்காங்க. அப்படி கை காட்டணும்னா ஆளாண்டு முண்டி அடிச்சுட்டு போய் செய்ய போறாங்க. நீனும் பச்சை பிள்ளை மாதிரி கேள்வி கேட்கிறீடா நீ. என்னங்க ஐயா நீங்க இவ்வளவு உண்மை நேர்மைன்னு பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது வழக்கறிஞர் கொடுத்ததுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய பொன்மொழிகள்லாம் வந்து கேட்கத்தான் முடியும், அதுக்கு பதில் சொல்ல இயலாது. எங்களை வந்து குற்றவாளின்னு சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், அற்ப சந்தோஷம். இந்த கேள்வி சரியா தவறா ஐயா? அதான் அற்ப சந்தோஷம்னா என்ன அர்த்தம்? அற்ப சந்தோஷம்னா தவறுன்னு அர்த்தம், சரியா? ஆகையினால அவர் எங்களை தவறா பேசுறாரு, எங்க மேல பேசுறதுனால அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குதுன்னா அதை எதுக்கு நான் இதே செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது ஊழல் விஷயத்துல இந்த திமுக ஊடகங்கள், சன் டிவியா இருக்கட்டும், எல்லா ஊடகங்களும் எவ்வளவு தலைப்பு செய்யப்பட்டாங்க. நேற்று சரண்டரான விஷயம் கூட ஒரு வரி செய்தியா அதை பத்தி பெரிய விவாதம் ஒரு விவாதம் கூட நானும் சொல்றேன். இது மாதிரி டெபேட்டே நடத்தலையே எந்த டிவிலையும். ஏன் இப்படி வந்து ஊடகத்தை முழுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அநியாயத்துக்கு உச்சத்துக்கு போறீங்க? எத்தனை நாள் ஆள போறீங்க நீங்க? கொஞ்ச நாள் ஆட்சிக்கு ஏன் இப்படி ஒரு அராஜகத்தின் உச்சத்துக்கு போறீங்க? இல்ல அதுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் ஊடகங்கள் விலை போவதாக சபரீசன் அவர்கள் மூலியமா வந்து வெளியிட்டிருக்காரு எக்ஸ்ல. அதை கேட்டதற்கு ஐயா வந்து இல்ல அவர் ஒரு மனுஷனா, அவர் வெளியிட்டா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, யாரும் மனுஷன் இல்லை. திமுக ஜாதா போறவங்க மட்டும்தான் மனுஷன் இன்னைக்கு இருக்கு, மற்றவெல்லாம் மிருகங்கள் தான். இவங்களுடைய பார்வையில சொல்றேன் நான். மற்றவெல்லாம் மிருகங்கள். திமுகவுக்கு மட்டும் காலையில் தூங்க திமுக வாழ்க, தூங்கி எழுந்து முடிக்க உடனே கலைஞர் இது முதல்வர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க, இப்படி சொன்னா மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த பகுத்தறிவாளர், மிக சிறந்த சமூக செயற்பாட்டாளர் அப்படியெல்லாம் பட்டம் கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஆமா ஆமா அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து பச்சை சங்கி. இப்ப நான் முஸ்லீம், அதனால பச்சை சங்கியா? இது எந்த வகையான இவங்களுடைய அரசியலா பாருங்க. இப்ப பச்சை சங்கி நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி நீல சங்கி கூட உருவாக்கி. அதான் நீல சங்கி. ஒரு தலித் வந்து திமுக எதிராக பேசினா நீல சங்கி, ஒரு முஸ்லீம் திமுக எதிர்த்து பேசினா பச்சை சங்கி. அப்போ அந்த சங்கின்ற அந்த தன்மை, சங்கின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுவோம். சங்கின்னு சொன்னால் அது முரட பிடிச்சவன், ஒரு மாதிரியானவன் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பாரு, அதுக்கு ஒத்துழைப்பாக எங்களெல்லாம் சேர்த்து விட்றானுங்க. சேர்த்து விட்டா தான் அப்போ தான் முஸ்லீம்களே நாளைக்கு பேசலாம். ஏன் இப்படி வன்மம்ன்ற திமுகவுக்கு? அண்ணன் கூட சொன்னார், இப்போது எங்களை மாதிரி சுத்தமாக ஊழல் பண்ணாத கட்சின்னா நாங்கள் மட்டும்தான். ஊழலில் ஒரு வழக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு பொது தேர்தலையும் 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இந்த 5,000 கோடி ரூபாய் ஏது? மக்களுக்கு பணி செய்கிறவன் தான். நீ ஏன் 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுற? ஒரு தொகுதியில் குறைஞ்சபட்சம் 25-50 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்குறாங்க. எவ்வளோ? 25-50 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்குறாங்க. அப்போ நீ மக்களுக்கு சேவை செய்கிறதுனா உனக்கு இந்த 50 கோடி ரூபாய் ஏது உனக்கு? கேள்வி கேட்டால். ஆனால் எங்கள் மீது என்ன ஆதாரம் இருக்குது? கோர்ட்டில் இருக்கா? என்ன நிரூபிக்க முடியுமா? இப்படி வீராப்பு பேசிக்கிட்டு தான் அண்ணன் மாதிரி ஆட்கள் இன்னமும் இந்த திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ ஈடியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2014 24 வரைக்கும் 5,300 வழக்குகள் வந்து இது பண்ணியிருக்காங்க ஈடி மூலயமா. ஆனால் வந்து வெறும் 40 வழக்குகள் மட்டும்தான் குற்றம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கைது நடவடிக்கையில் எடுத்திருக்காங்க. அப்போ ஒன்றுக்கு அதாவது பாதி கூட இல்லை, 1% தான் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து ஈடியே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்பகத்தன்மை இருக்கான்னு உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு. இல்லை, அந்த 50 கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் ஹவாலா பணம், புரியுதுங்களா? ஹவாலா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஹவாலா பணம், இது போன்ற வழக்குகள் தான் பதிவாயிருக்கும். அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணது இதுவரையும் யாரும் தண்டிக்கப்படலை. அதாவது சில ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாதுன்ற மாதிரி அரசியல் ரீதியாக பழி வாங்கணுன்றதுக்காக சில பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஜெயலலிதா, சசிகலா, லாலு பிரசாத் யாதவ். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து உத்தம புத்திரனுங்களா? இல்லை, எல்லாம் இப்போ பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் எல்லாம் உத்தம புத்திரங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவருக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து. இன்னைக்கு சிதம்பரத்துக்கு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் சொத்தா இல்லை? சிதம்பரத்தை விடுங்க, அந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே குறைஞ்சது 1000-500 கோடிக்கு சொத்துக்கு வச்சுருக்காங்க. ஆனால் தான் அவங்க ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய முடியல, சொத்து கஷ்டமாக கிடக்குது.
காங்கிரஸ் எல்லாமே தலைவர்களாக இருக்காங்க. காங்கிரஸை வந்து வேறு யாரும் இளைஞர்களோ உண்மையாக ஒர்க் பண்ணுறதுக்கு யாரையும் விடவும் மாட்டாங்க. அப்படியே அணைப்போட்டு இவனுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ எல்லாமே இந்த ஊழலின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சத்துக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த KN நேரு அவர்களினுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரெய்டு, இதன் மூலியமா வந்து தலைமையினுடைய ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை நெருங்குவதற்கு தான் வந்து பாஜக பிளான் போடுதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருதுல, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பு பண்ண சீக்கிரமா போயிடுவீங்களா திகார் ஜெயிலுக்குன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்கல்ல. ஏன் உனக்கு ஆசையா இருக்கா போகணும்? இல்ல எனக்கு இல்லையா, சில விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து கேள்வி கேக்குறாங்க, சீக்கிரம் திகார் ஜெயிலை நோக்கி பயணம் அப்படின்னு ஸ்டாலின் இவர் சொன்னாரு. எந்த ஊடகமும் வந்து இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் பரப்புற ஊடகங்கள் பண்றது இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல சில யூடியூபர்ஸ் நேர்மையா உண்மையா இருக்கக்கூடியவங்க வெளியிடுறாங்க. ஓ, இப்ப நீ கூட பேசி எதையாவது ஒண்ணு இந்த அவர் சொன்னாரு பொய்யிலே பேசி பொய்யிலே வளர்ந்தவர், அது மாதிரி ஏதாவது போடுவே, அதெல்லாம் உண்மையாயிடுமா? பொய்யில பேசி பொய்யில வளர்ந்து வரலாம். இதெல்லாம் வந்து ஊர்ஜியமாகாது கண்ணு. அவர் உங்களுக்கு தெரிகிறத காட்டிலும் எனக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருடைய வயசும் என் வயசும் என்னை காட்டிலும் கொஞ்சம் வயசு கம்மி தான் இருக்குது. பட் எனக்கு அவர் நல்லாவே தெரியும், ரொம்ப நெருங்க பழக்கமும் கூட. அவங்களுக்கு இருந்த சொத்து பத்து எல்லாமே வந்து நிறைய சம்பாதிச்சாங்க. நேருவா அவருடைய தம்பி எல்லாம் வந்து இப்போ இல்லைம்மா 30 வருஷம் ஆச்சுமா. அவருடைய தம்பி வந்து வீடு கட்டி விற்கிற திட்டம் என்ன கூட அது 42 மாடி கட்டியிருந்தாங்க அந்த ஓஎம்ஆர்லாம். அதில் ஒரு வீடு கூட நீங்கள் 19வது மாடியில் ஒரு வீடு எடுத்துக்கோங்க நைனா அப்படின்லாம் அவர் ராமஜெயம் இருக்கார்ல, அவர் என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிட்டு திருச்சி போனவர் தான் ஒரு 2 நாளையில் வெட்டி கொல்லப்பட்டார். இல்லைன்னா எனக்கு ஒரு வீடு அங்கே கிடச்சிருக்கும். ஆனால் பட் வீடு கொடுத்துருப்பாங்க, நான் வந்து அதாவது ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாக இல்லை, ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அது கொடுத்துருப்பாங்க, நான் வாங்கியிருப்பேன். வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போமே நான் சொல்கிறது அவர் எப்போ வெட்டி கொண்டாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷமாக தான் 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் வீட்டில் போய் எனக்கு ஒரு விருந்து வைக்கிறாரு. நான் என் பிஏ 2 பேரும் போயிடணும். போய் அவர் வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நைனா அந்த வீடு இருக்குது வேணா நீ எடுத்துக்கோ, இங்கே சிரமப்படுறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவர் தம்பியை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நான் போய் அந்த வீடெல்லாம் பார்த்து வந்தேன். 42 மாடியில் 3 பிளாக் கட்டியிருந்தாங்க. சரியா, அப்போ எவ்வளோ வசதி இருந்திருக்கும் அப்பமே. ஸோ அதனால் அவங்க வந்து உழைத்து சம்பாதிச்சாங்க, நேர்மையாக சம்பாதிச்சாங்க. அதில் கொஞ்சம் கருப்பு பணங்கள் வந்திருக்கலாம், இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து நேர்மையாக வந்து, ஏன்னா இந்த அரசாங்கம் அந்த மாதிரி நடந்துக்கிடல. எல்லாத்துக்கும் வரி வரி வரின்னு போட்டு ஒன்றிய அரசு பண்ணக்கூடியது மூச்சு விட்டாலே வரிங்கிறான். அதனால வரி ஏய்ப்பு பண்றீங்க. வரி ஏய்ப்புனா கண்ணு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு வீடு வந்து நம்ம பண்ணுறோம், பத்திரம் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுடைய ஆக்சுவல் காஸ்ட்டு 1.5 கோடியாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ண, எங்களால் 1.5 கோடிக்கு வந்து இந்த வீடை வாங்க இயலாது, 1.5 கோடி நாங்கள் தர்றோம், ஆனால் டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு 85 ரூபாய்க்கு போடுங்க, இல்லை ஒரு 90 ரூபாய்க்கு போட்டு கொடுங்கம்பாங்க. அப்போ நமக்கு வீடு விற்கணும் இல்லை, அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த காசை அக்செப்ட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் போட்டு கொடுப்போம். அப்போ பேலன்ஸு வருது இல்லையா, அந்த ஒரு 60 லட்ச ரூபா வருது இல்லையா, அப்போ அந்த 60 லட்ச ரூபாய் நம்ம என்ன பண்ண முடியும், அது பிளாக்காக தானே ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதை சரின்னு ப்ரமோட் பண்ணல. சரின்னு சொன்னா வேற வழி இல்லை, ஏன்னா அந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்பு, அரசாங்கம் பண்ற தப்பு இல்லை. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது இப்ப அண்ணனே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அண்ணனுக்கே அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. இவருக்கு உதவி அவருக்கு உதவி இருக்கும்போது இவர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதுங்களா? நான் வந்து அப்படி இல்லை, நான் வந்து ஒரு திமுகவுக்கு எதிராக நின்று ஒரு விமர்சகராக இருந்து பேசுகிறேன். இப்போ அண்ணனுக்கு நண்பராக, உறவினராக, ஒரு சக கட்சிக்காரனாக, சில பல நன்மைகளை பெற்றவராக இவர் பேசுறாரு. இவர் நன்மை பத்ததில்லைங்க, இது வந்து நம்ம பொதுத்தளத்தில் கொண்டு போனால் அசிங்கம் தான். இது அண்ணன் என்ன மலை மேலே இறங்கி பள்ளத்தில் வந்துட்டு இருக்காரு, அவரு வந்து அறிமுகமான நபராக இருந்து, அப்போ நீங்க அதுக்காக முட்டு கொடுக்குறீங்கன்னு நான் சொல்றேன் ஓப்பனா. அதுக்காக நீங்க அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க. வேற என்ன பாருங்க, நான் சொல்றதான் நான் சொல்றேன். நீங்க தான் சொன்னீங்க, இவ்வளவு சொன்னது நான் எதுவுமே சொல்லல. போனது, உட்காந்து சாப்பிட்டது, உட்காந்து ஒருத்தன் வீடே கொடுக்குறேன்னா சும்மா கொடுப்பாங்க.
நான் என்ன வீடு சும்மா கொடுக்குறேன்னு இல்லை சும்மா சரி காஸ்ட் பிரஸுக்கே கொடுக்குறான்னு சொன்னாங்க. எப்படி இன்னைக்கு இருக்கிற நிலையை கொடுக்க முடியும்? ஏன் ஒரு பாசத்தின் பாசம் இருக்குன்னா நட்பு இருக்கு, நட்பு இருக்குன்னா உறவு இருக்கு, உறவு இருக்குன்னா எப்போ இவங்க இப்படிதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ புரியுது. அப்போ நீங்கள் வந்து மக்கள் பக்கம் நின்று பேச மாட்டீங்க. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே பேச மாட்டீங்க. அவங்க எவ்வளோதான் அயோக்கியத்தின் உச்சமாக போனாலும் அவங்க நல்லவர்கள், வல்லவர்கள், தூய்மையானவர்கள், உலகில் சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் பேச தான் செய்வீங்க. இதை நாங்கள் கேட்டுட்டு உட்காந்துருக்கோமா? நீங்கள் உங்கள் வாயாலே கக்கிட்டீங்க எல்லா உண்மையும். நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு கம்மனு இருந்தேன். என்ன உண்மை? ஆமா, எல்லா உண்மையும் கட்டிட்டாரு. ஏங்க இது என்ன நடைமுறைதாங்க, இது என்ன பண்ண இயலும்? இங்க பாருங்க, இப்பயும் எல்லா இடத்துலயும் நடக்கிறது. இது ஒரே கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து திமுக பயங்கர எதிர்ப்பு. இவங்க விஷயத்துல ஏன் திமுக சைலண்டா இருக்கு? இப்ப முன்னாடியே நான் கேட்டேன், நடக்காத போது நாங்க என்னத்துக்குமா லோலோன்னு கத்தணும்? எந்த தப்பும் பண்ணல. நேரு குடும்பம் தப்புக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. செந்தில் பாலாஜி மேல நாங்களே வழக்கு தொடுத்து எங்க வழக்குன்னு பேர்ல தான், எங்களுடைய எஃப்ஐஆர் பேர்ல தான் இடி வந்துச்சு. நாங்க எஃப்ஐஆர் போடலன்னா பயங்கரமா பண்ணீங்க. அது நாங்க பண்ணலைங்க, அங்க லோக்கல் கட்சிக்காரன் வந்து பண்ணிட்டான். அது ஒரு பெரிய குற்றமாங்க. லோக்கல் கட்சின்னா எங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருடைய அனுதாபிகள் அங்க லோக்கல்ல இருப்பாங்கல்ல, அவங்க ஏமா இப்ப இவர் இருக்காரு, இவரை நாளைக்கு ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண இவங்க சொந்த பந்தம்னா இவங்களுடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் வந்து கத்த மாட்டாங்களா? எப்படி எங்க தலைவரை பிடிக்கலாம் வைக்கலாம்னு 4 ஊடகத்துல வந்து பேசுவாங்க. திமுக செந்தில் பாலாஜி இப்பதானே கட்சிக்கே வந்தாரு. எப்ப வந்தா என்ன சார், எங்க வந்தா என்ன? நான் கூட தான் 62ல கட்சியில இருந்தேன். கடைசியில 72ல எம்ஜிஆர் கூட போனேன். திரும்ப அங்க ஊரெல்லாம் சுத்தி போட்டு திரும்ப 2016ல தான் கட்சிக்கு போனேன். திரும்ப அதுக்காக என்ன கட்சியில வெறுத்துருவாங்களா? இல்ல கட்சி இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுங்க. நேத்து போனா என்ன, இன்னைக்கு போனா என்ன? அப்ப கரெக்டா ஐயாக்கு எல்லாமே வருது ஐயா? ஆமா, எனக்கு எல்லாமே மாசம் வந்துடும். வாங்க, உங்களுக்கு எல்லாம் பங்கு தரேன், வாங்கிக்கோங்க எல்லாரும். பறையர் சாதி பற்றும் பிற சாதி நட்பும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம். நாள் ஏப்ரல் 14 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல். இடம் பிரினிதா பார்ட்டி ஹால், கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம், சிக்னல் அருகில், ஊரப்பாக்கம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை.